இவங்க என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, எனக்கு வந்து பிரஸ்ட் கேன்சர் இருக்குன்னு சொல்லி எனக்கு வந்து ட்ரீட்மெண்ட் குடுத்தாங்க. நான் ஆல் ரைட் நவ். அ நான் நல்லா சமைச்சு குடுக்குறேன் இவ்வளோக்கும் வீட்ல. ஆனா வந்து இவரு என் கூட பாசமா இருக்க மாட்டேங்கிறாரு. ஸ்கூல் படிக்கும்போதெல்லாம் அப்படி என்ன வந்து பார்க்கணும், வைக்கணும்னு வருவாரு, எல்லாம் பண்ணுவாரு. இப்போ வந்து என்ன பார்க்க மாட்டேங்கிறாரு. என்ன பண்றதுன்னு தெரியல. நாங்க லவ் மேரேஜ்னால எங்க எங்க வீட்டு சைட்லேருந்து எனக்கு ஒரு சப்போர்ட்டும் கிடையாது. பட் எங்க ஹஸ்பண்ட் வீட்டு சைட்ல அவங்க அண்ணன் வந்து கொஞ்சம் சப்போர்ட்டிவா இருக்காரு. இவர் வேலைய விட்டு வந்ததும் கூட இங்கே வேலை பண்றதுக்கான ஒரு அட்மாஸ்பியர கிரியேட் பண்ணி பார்ட்னரா வச்சுட்டு, தன்னோட தம்பிய வச்சு தான் அவர் பண்றாரு. ஸோ, அதனால என் கையிலேருந்து அவர் வெளியில இன்னும் போகல. அவர் ம். போயிருவாரோன்னு ஒரு பயம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ சொல்லும்போதே எனக்கு தெரிஞ்சுச்சு. இது என்னன்னா, இந்த மாரி ஒரு விஷயங்கள்ல மென் வந்து ஒரு ஸ்டாண்ட் எடுத்துப்பாங்க. ஒரு சிம்பத்தி கிரியேட் பண்ணிப்பாங்க. என் வைஃப் வந்து ரொம்ப சிக்கு. அவங்களால எனக்கு எந்த ஒரு இன்பமுமே கிடையாது. அ அப்படிங்கிற மாரி ஒரு சிம்பத்தி கிரியேட் பண்ணி ஒரு பொண்ண புடிச்சுருவாங்க.